புகழ்பெற்ற சுற்றுலா ஸ்தலமான குற்றாலம் மெயின் அருவியில் நூற்றாண்டுகளை கடந்து சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்த பாதுகாப்பு வளைவு எக்கு போல இருக்கும் வளைவை ஜேசிபி இயந்திரம் மூலம் இடிப்பதற்கு சில நாட்களாக போராடிய பேரூராட்சி அதிகாரிகள். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் இயற்கை எழில் கொஞ்சும் வகையில் அமைந்துள்ளது புகழ் பெற்றதும் வரலாற்று சிறப்பு பெற்றதுமானதாக விளங்கி வரும் சுற்றுலாத்தலம் குற்றாலம். ஏழைகளின் ஊட்டி எனவும் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலத்தில் குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, புலி அருவி, சிற்றருவி என பல்வேறு அருவிகள் அமைந்துள்ளது. சுற்றுலா ஸ்தலமான குற்றாலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் கேரளா மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை துவங்கியதும் குற்றாலத்தில் சீசன் களை கட்டத் துவங்கும். சீசன் காலங்களில் குற்றால அருவிகளில் மூலிகை கலந்து வரும் அருவி நீரில் குளித்து மகிழ்வதற்காக தமிழகம் மட்டுமல்லாது பிற மாநிலங்கள், வெளிநாட்டினர் என பல லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குற்றாலத்திற்கு வருகை தந்து சீறிப்பாயும் அருவி நீரில் உற்சாகமாக குளித்து மகிழ்வார்கள். இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் வருகையால் தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய அங்கம் வகித்து வருகிறது என்றால் அது மிகையாகாது. தற்போது கோடை வெயிலின் தாக்கத்தால் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளின் நீரும் வரத்து வெகுவாக குறைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் குற்றாலம் மெயின் அருவியில் சிறிதளவே விழும் நீரில் சுற்றுலா பயணிகள் கோடை வெப்பத்தை தணிக்கின்ற வகையில் குளித்து வந்த நிலையில் மெயின் அருவி பகுதிகளை பராமரிப்பு மேற்கொள்வதாக கூறி சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்காமல் தடை விதிக்கப்பட்டதுடன் நூற்றாண்டுகளை கடந்து குற்றாலம் மெயின் அருவி பகுதியில் சுற்றுலா பயணிகளின் உயிரை பாதுகாக்கின்ற வகையில் பாதுகாப்பு அரணாக இருந்து வந்த பாதுகாப்பு வளையத்தை குற்றாலம் பேரூராட்சி நிர்வாகத்தினர் பராமரிப்பு செய்ய போவதாக கூறி எக்கு கோட்டை போன்று பலம் பொருந்தியதாக அமைந்துள்ள பாதுகாப்பு வளையத்தை ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து அகற்றினர். பேரூராட்சி நிர்வாகத்தினர் மிகவும் பழம் பொருந்தியதாக ஆங்கிலேயர்களால் அமைக்கப்பட்ட அந்த பாதுகாப்பு வளையத்தை இடிக்க முடியாமல் போராடி இடித்து அகற்றியுள்ளனர். மேலும் பல மாதங்களாக கட்டப்படாமல் தற்காலிகமாக செயல்பட்டு வந்த பெண்கள் உடை மாற்றும் அறையும் புதிதாக கட்டுவதற்கான பணிகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆங்கிலேயர்கள் காலத்தில் மிகவும் பலம் பொருத்தியதாக கட்டப்பட்ட மெயின் அருவி பாதுகாப்பு வளையத்தை இடித்து அகற்ற வேண்டிய அவசியம் என்ன என்பதுதான் புரியாத புதிராக இருந்து வருகிறது. குற்றாலம் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் பெய்யும் கனமழை காலங்களில் குற்றாலம் மெயின் அருவியில் ஏற்படும் காட்டாற்று வெள்ளப்பெருக்கின் போது கூட இந்த பாதுகாப்பு வளையம் எவ்வித சேதம் இல்லாமல் அப்படியே இருந்து வந்த நிலையில் பாதுகாப்பு வளையத்தை போராடி இடித்துவிட்டு புதிதாக கட்டப்பட இருக்கும் பாதுகாப்பு வளையம் தரமானதாகவும் உறுதியாகவும் இருக்குமா என கேள்விக்குறி சுற்றுலா பயணிகள் மத்தியில் எழுந்துள்ளது. நூற்றாண்டுகளை கடந்து குற்றாலம் மெயின் அருவியில் குளித்து மகிழ்ந்த பல லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளின் உயிரை பாதுகாக்கின்ற வகையில் பாதுகாப்பு வளையமாக இருந்து வந்த வளைவை தற்போது இடித்து அகற்றி ஆற்று மணல் இன்றி கிரஷர் பவுடர் மூலம் அமைக்கப்படும் புதிய பாதுகாப்பு வளையத்தின் தரம் எப்படி இருக்கும் என்பதை நினைக்கும் போதே எத்தனை சுற்றுலா பயணிகளின் உயிரை மெயின் அருவி புதிய பாதுகாப்பு வளையம் காவு வாங்க காத்திருக்கிறதோ என்ற அச்சமும் பீதியும் சுற்றுலா பயணிகளின் மத்தியில் எழுந்துள்ளது. ஏற்கனவே பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இருந்த பழைய குற்றால அருவி கடந்த வருடம் வனத்துறை தனது கட்டுப்பாட்டிற்கு எடுத்ததைத் தொடர்ந்து 24 மணி நேரமும் குளித்து வந்த பழைய குற்றால அருவியில் 12 மணி நேரம் மட்டும் குளிக்கின்ற வகையில் நேரக் கட்டுப்பாடுகளை வனத்துறை விதித்தனர். இந்நிலையில் வடகிழக்கு பருவமழையின் போது வெள்ளத்தால் சேதம் அடைந்த பழைய குற்றால அருவி கரை பகுதிகளை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என காரணம் கூறி கடந்த 6 மாத காலமாக வனத்துறையினரால் பழைய குற்றால அருவியை திறக்காமல் அடைத்து வைத்துள்ளனர். தற்போது குற்றாலம் மெயின் அருவியில் பராமரிப்பு பணிகள் என்ற காரணம் காட்டி பாதுகாப்பு வளையம் அகற்றப்பட்டு வருகிறது. இன்னும் சில மாதங்களில் குற்றால சீசன் துவங்க இருக்கும் நிலையில் அதற்குள் பராமரிப்பு பணிகள் முழுமை அடையுமா? அல்லது பழைய குற்றாலம் அருவி போன்று குற்றாலம் மெயின் அருவியும் தொடர்ந்து மூடப்பட்டு விடுமோ என்ற அச்சம் சுற்றுலா பயணிகள் மத்தியிலும் வியாபாரிகள் மத்தியிலும் எழுந்துள்ளது.